வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன அவுட்டிங் vlog தான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த டே வந்து சாட்டர்டே அன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாட்டர்டே யூஸ்வலாக லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். பட் இன்னைக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30. ஸோ எதுக்காக எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்தது. ஸோ மார்னிங் 8 o'clock டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் நைட்டே வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு அந்த கேக்கோட அந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு, ஃபைனல் டச்சப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாக்ஸில் வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் குளிச்சு ரெடியாகி வந்ததுக்கப்புறமேலு அதுக்கான பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ வினோத்தை எழுப்பில் நானே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ என்ன தான் வெளியே நம்ம இது பண்ணாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு பண்ணலான்னு. அண்ட் இது வந்து என்னோடய ஷார்ட்ஸில் இதிலலாம் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து செகண்ட் இயரில் வந்து ஸ்டெப் இன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு 1 year முடிஞ்சுது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போது வந்து நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டெப்பாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பில் புக், அந்த பில் புக்கில் தான் ஃபஸ்ட் ஆர்டர் என்ட்ரி நான் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா 11:30க்கு மேலே பன்னாரி அம்மன் டெம்பிளுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு சடனாக எடுத்த முடிவு. ஸோ ப்ரீவியஸ் நைட் தான் வந்து நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ பன்னாரி அம்மன் டெம்பிளுக்காக விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே கிளம்பிட்டோம். ஒரு 11:30 போல் கிளம்பிட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு அன்பிளான்டான ஒரு விசிட் தான். ஸோ இதில் சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸும் ஆகிடுச்சு. என்னென்னா நாங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இங்கே போனோடனே, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் என்டர் ஆனோடனே வர்ற அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் வந்தோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஞாபகமே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இங்கே அந்த கோயிலுக்கு வந்து. அதுக்கான பூ பழம் அதெல்லாமே எடுத்துகிட்டு போகவே மறந்துட்டேன். அங்கே சடனாக போனதில் அங்கே வாங்கிக்கலான்னு போகும்போது எங்கே ஒரு கடை கூட தெரியலன்னு தூரத்துலேருந்து எட்டி பார்த்தோம், ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பின்னாடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் அதை ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். கோயிலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை பார்த்தோம். ஞாபகம் இல்லை, இல்லைன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு இதை வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் காணிக்கையாக நாங்கள் வந்து சில டைம் வாங்க முடியலன்னா காணிக்கையாக உண்டியலில் வந்து செலுத்திடுவோம். ஸோ இப்போ வந்து அது சொல்லும்போது ரொம்ப நேரம் ஆனதுனால, எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு சிலதெல்லாம் மறந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீஸும் அர்ச்சனை டிக்கெட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து தனியாக கவுண்டர் இருக்குது. அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க, என்னென்ன பூஜைக்கு எவ்வளோ ரேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இந்த கோயில் வந்து மார்னிங்லேருந்து ஃபுல் டே வந்து திறந்துருக்கும். ஐ திங்க் நைட் ஒரு 8:30 9 வரைக்கும் திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் பிரேக் எதுவுமே கிடையாது, ஃபுல் டே வந்து இருக்கும். அண்ட் மோரோவர் நாங்கள் போன அன்றைக்கி வந்து இட்ஸ் அ பௌர்ணமி. ஆக்சுவலி அன்றைக்கி பௌர்ணமி கரெக்டாக இருந்ததுனால கொஞ்சம் கூட்டமும், சாட்டர்டேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட்டமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அண்டு நாங்கள் நின்றுட்டோம். ஸோ வினோத் போயிட்டு எல்லாத்தையும் டிக்கெட்ஸும் வாங்கிட்டு வரேன்னு போனார். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் 50 rupees டிக்கெட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு அதுதான் வாங்க போயிருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் வர வழியில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பேக்கரிக்கு போயிருந்தோம் டீ எடுத்துக்கிறதுக்கு, டீ பிரேக்குக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே என்னமோ ஒரு பூச்சி மாதிரி வந்து என்னோட மாதிரிலாம் தலைமையிலேயே சுற்றிட்டு இருந்தது, குட்டி குட்டி பூச்சிங்க. அது எங்கள் தலைமையில இல்லை, அவங்க தலைமையில மட்டும் இருந்தது. ஸோ அதை தான் வந்து அவங்க கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் கரெக்டாக என்ட்ரன்ஸில். நாங்கள் டைரெக்டாக 50 rupees என்ட்ரன்ஸில் போனதுனால அவ்வளோவா எங்களுக்கு வந்து கூட்டம் இல்லை. ஸோ தரிசன தரத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்தது. பட் கால் கொஞ்சம் சுட தான் செஞ்சுது. ஸோ இங்கே மேட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மேட் மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட் வாக் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அந்த பிரார்த்தனை பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்டும் இல்லை. ஸோ ரொம்பவே வந்து கால் கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. பட் பழகிடுச்சு. பட் ரொம்ப சூடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அந்த உப்பு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது எங்கேன்னு சொல்லி தேடும்போது எங்களுக்கு தெரிஞ்சது மற்ற கடைகள் எல்லாம் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே பின்னாடி பக்கம் போனோம்.
அது எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியல. பட் அங்கே தான் வந்து எல்லா ஸ்டால்ஸுமே இருக்குது. ஸோ நாங்கள் எட்டி பார்க்கும்போது எங்களுக்கு அங்கே தெரியல. எங்களுக்கு வந்து அந்த முன்னாடி அந்த இருக்கிற அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அந்த இது மட்டும் தான் தெரிஞ்சுது, ஸ்டால்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுது. பட்டு பூக்கடையில் வந்து எங்களுக்கு அங்கே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாததுனால மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே எல்லாமே மாலை, எலுமிச்சம்பழ மாலை எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ சாமியை பார்க்கணுங்கிற அந்த ஒரு இதிலே போனோமே ஒழிய இது நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த உப்பு இதெல்லாமே வந்து அங்கே இதிலே விற்கிறாங்க. ஒரு பிளேட்டில் உப்பு, அப்புறம் விளக்கு, அதுக்கப்புறம் நெய் விளக்கு, அப்புறம் அதுக்கான எலுமிச்சம்பழம் அண்ட் தீப்பெட்டி எல்லாமே வந்து செட்டாக அப்படியே வந்து விற்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் தனியாக வாங்கிட்டோம். இங்கே பொம்மைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து விற்கிறாங்க. அண்ட் மோரோவர் சரி காருக்கும் ஒரு புது கார் வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு நான் சாமி இதே வைக்கலை. ஸோ ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே 2 ஐடல்ஸ், சாமி ஐடல்ஸு வாங்கணும். பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கல. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ போடுறேன். சப்போஸ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து 2 இது எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே குட்டி பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு திரும்பி கோயிலுக்குள்ளே வந்தோம். ஸோ எது ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, எது நெக்ஸ்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஃபஸ்ட் நேராக போயிட்டு சாமியை பார்த்துட்டு தான் மற்ற வேலைன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிட்டோம். நல்ல ஸ்பேஷியஸான இடம். நான் சின்ன வயசுலேயும் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் ப்ரீவியஸ்லி வியாஸுக்கு நான் கன்சீவாக இருக்க போது வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் நாங்கள் இங்கே வந்து. ஸோ இதுதான் வந்து அந்த குண்டம் அந்த இருக்கிற ஏரியா. இங்கே தான் எல்லாம் உப்பு வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ இங்கே தான் போடணுன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக அங்கே விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. அங்கே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்றதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சொன்ன மாதிரி அங்கெல்லாம் எங்கேயுமே வந்து காலை வைக்க முடியல, கொஞ்சம் சூடு தான். அதனால குழந்தைகளுக்கும் கொஞ்சம் அவங்களால நிற்க முடியல ரொம்ப நேரம். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி நின்றுருந்தாங்க. நான் மட்டும் விளக்கு எல்லாத்தையும் போய் வந்து ஏற்றினேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பன்னாரி அம்மனுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா டேரெக்டாக திம்பம் அந்த மலை ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்து நம்ம மைசூருக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்டு பேக் டு இது என்ன பண்ணுறேன்னா அங்கே உப்பு வந்து போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமேல அந்த அந்த சூலாயுதம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம இது வந்து ஏற்றணும். அந்த 4 எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட இதையும் ஒரு ஃபுல் வேண்டுதலையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதெல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணலை. அண்ட் பார்த்திங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ பிரசாதம் வாங்காமல் எப்படி, ஸோ பிரசாதம் தான் எங்களுக்கு லஞ்சே. ஸோ நாங்கள் லஞ்ச் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ டீ பிரேக் முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக வர்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுவே ஒரு 2:33 போல் ஆகிடுச்சு இந்த பூஜைலாம் முடிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் நியர்லி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2.5 hours ஜேர்னி வந்து நமக்கு இங்கே தேவைப்படும் இந்த கோயிலை ரீச் பண்ணணும்னு சொன்னால். ஸோ சூப்பரான பொங்கல் வந்து பிரசாதம் அங்கே கொடுத்துட்ருந்தாங்க. அதை முடிச்சுட்டு எங்களோட இதையும் நாங்கள் வந்து வேண்டுதலையும் முடித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இட் மீன் அ லாட். அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ தேங்க்யூ, பாய். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.